ஸோ நீங்கள் வந்து எல்லாமே லாகின் பண்ணி பார்த்த வாட்டி அந்த வீடியோலாம் பார்த்துட்டு பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டெப் 2 போகிறோம். அந்த ஸ்டெப் 2ல் நீங்கள் உங்களுக்கு ஐடி ஆக்டிவேட் நீங்கள் 90 ரூபா கட்டி பேமெண்ட் ப்ரூஃப் சென்ட் பண்ணி ஐடி ஆக்டிவேட் பண்ண வாட்டி நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இது லாகின் லிங்குங்க. இதை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இங்கே வந்து உங்களுடைய ஐடி நம்பர் போடணும். ஸோ உங்களுக்கும் தனியாக ஒரு ஐடி நம்பர் வரும். ஸோ அதை வந்து இங்கே ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி நம்பர் வந்து கொடுப்பாங்க, சரியா. ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்கொயரின்னு சொல்லி ஒரு ஐடி நம்பர் கொடுத்தாங்க. அது வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா, ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஐடி நம்பர் வரும். இந்த நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் போடுங்க ஓகேவா. ஸோ இந்த நம்பர் போட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் போடுங்க, போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா. இதில் தான் வந்து நம்ம அமௌண்ட்லாம் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்ட் தான் இன்றைக்கி தான் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நான் 2-3 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ வாலெட்டில் மொத்தமாக வந்து 45 ரூபா இருக்குது. இது வந்து 100 ரூபா வந்தால் நம்ம வந்து விட்ராவும் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடி தான். நீங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் உள்ளே கொடுக்க வேண்டியதாக இருக்கும், அதெல்லாம் பண்ணிக்கணும். ஸோ உள்ளுக்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுற பாருங்கள் ஓகேவா. ஸோ நீங்கள் லாகின் நீங்கள் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. இங்கே ப்ரொஃபைல் ஆப்ஷன்லாம் இருக்குது. ப்ரொஃபைல் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துக்கலாம். பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணுற பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது வந்து பேசிக் நாலேஜ், எல்லா கம்பெனியும் இதை வந்து பண்ணணும். பேங்க் டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா. யூபிஐ நம்பரு, பேங்க் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் நம்பர் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐடி தான், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் கொடுத்துருங்க, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் லிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க்கு இங்கே இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ரெஃபர் லிங்க் எங்கே இருக்கும் அப்படின்னா டேஷ்போர்ட் போட பாருங்க. மேலே தள்ளி பாருங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. உள்ளுக்குள்ளே வந்து அது பேசிக் நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மேலே தள்ளி பார்த்தாவே தெரியும். ஸோ கம்பெனி அக்கௌண்ட் நம்பரும் நான் கொடுத்தேன் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஷேர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஃபுல்லாக காப்பி லிங்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா. உங்களோட ரெஃபர் லிங்க் தான் காப்பி பண்ணிக்கணும், சரிங்களா. காப்பி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆன் வாட்ஸ்அப் சொல்லி கிளிக் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கீழே வருவாங்க, சரிங்களா. ஸோ மொத்தமாக 13 என்கொயரி வந்து வந்திருக்கு. இது வந்து என்கொயரி நம்பர்னு சொல்லி எங்கே காட்டும், நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, நமக்கு கீழே ஆக்டிவேட் பண்ணாத நம்பர்களை இங்கே காட்டிகிட்டு இருக்கும். அவங்களை கான்டாக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். டீம் லிஸ்ட்னு சொல்லி இருக்கு பாருங்கள். எல்லாம் டேரக்ட் ரெஃபரல்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டேரக்ட் ரெஃபரல் தான் நம்ம என்கொயரி எல்லாமே காட்டும். இல்லை ஆக்டிவேட் பண்ண நம்பர் மட்டும் தான் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் லிஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ டீம் லிஸ்ட்டில் நம்ம பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக ஆட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ண நம்பர் மாதிரி தான் காட்டுங்க இங்கே. ஸோ என்கொயரி நம்பர் பாருங்கள். இந்த இடத்துல என்கொயரி நம்பர்ஸ்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணாதவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண சொல்லணும். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். அதை என்கொயரி நம்பரில் பாருங்கள் ஃபுல்லாக எத்தனை பேர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து டைம் ஓடிட்டுருக்கு. இந்த டைமுக்குள்ளே அவங்க எல்லாமே பண்ணணும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஆக்டிவேஷன் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து வந்துட்டுருக்கு. ஆக்டிவ் ஆனால் ஆக்டிவ்னு சொல்லி வரும், சரிங்களா. இப்போ எத்தனை பேர் பண்ணி ஒரு நம்பர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் மீதிலாம் வந்து பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் வந்து 8 மணிக்கு மேலே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து இப்போ அன்டைம் ஆச்சு, நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே நாங்கள் சொல்லித் தருவோம். நம்ம பிளாங்கிங் சைட்லாம் பாருங்கள், எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம இப்போ அதிகமாக டீம் ரெஃபர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேயும் வந்து நம்ம 3 பேர் தான் இது பண்ண முடியும். டேரக்ட் ரெஃபர் இன்கம் எல்லாமே கிடைக்கும். நம்ம பண்ணக்கூடிய டேரக்ட் ரெஃபர் எல்லாத்துக்குமே இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் லெவல் இன்கமில் 3 மெம்பர்ஸ் தான் நமக்கு கீழே ஃபில் ஆவாங்க. அதுவும் 4th மெம்பர் வந்து அது கீழே போய் ஃபில் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம கீழே வந்து டீம் சப்போர்ட் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதிகம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம கீழேயும் சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நபர் கொடுக்கக்கூடிய நபராக வந்தீங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 10 நாளில் 4 லட்சம் சம்பாதிக்க முடியும். மிஸ் பண்ணாதீங்க, சரிங்களா. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, யூஸ் பண்ணிக்கோங்க இதை.